நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதம். உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கும், நாடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைங்க, என்கிட்ட ஆடு மாடெலாம் ஒன்றும் கிடையாது. வெறும் ஆடு மாடியா சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, ஆடு மாடுகளின் கனி ஏன் சொல்கிறாரு? கற்பத்தின் கனினா குடும்பம், குடும்பத்தில் உள்ளவர்கள். நிலத்தின் கனினா உன்னுடைய நிலம், சொத்து, அதெல்லாம் அதில் ஆசீர்வாதம். குடும்பத்தில் ஆசீர்வாதம், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆசீர்வாதம். நிலம்னா உனக்கு உண்டான சொத்துக்கள் ஆசீர்வாதம் இல்லையா? அப்புறம் ஆடு மாடுகளின் பெருக்கம், மிருக ஜீவன்களோட ஆசீர்வாதம்ன்றாரு. மிருக ஜீவன்லாம் அந்த காலத்தில் எதுக்கு வச்சுருந்தாங்க? ஒரு தொழில் ஆசீர்வாதம். மிருக ஜீவனை வளர்த்தவன் வந்து ஆடு மாடை வச்சு தொழில் தான் பண்ணான். தொழில் ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க தொழில் ஆசீர்வாதம்னு? இதெல்லாம் யாரும் சொல்கிறதே இல்லை பாருங்க. பாவம் மன்னிக்கப்பட்டுதா, செத்தா மோட்சம் போவியா? அடுத்த வாரம் வந்தாலும் இதே கதை தான், செத்தா மோட்சம். அதான் போன வாரமே சொன்னீங்களே, மோட்சம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேங்க. அது வரைக்கும் ஒரு ஆடும் இல்லை, ஒரு கோழி கூட கிடையாது. எந்த பஞ்சம் பசி பட்டினி தான். சொல்கிறாரு எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம். கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, ஆடு மாடின் கனி, எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம். கூடையும் மாஸ்ப செய்கிற தொட்டியிலும் ஆசீர்வாதம். எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம். அதை எப்படி சொல்கிறதுன்னு இப்படி ஒரு லிட்ரரி ஸ்டைலை யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம். இப்படி திரும்பின ஆசீர்வாதம், அப்படி திரும்பின ஆசீர்வாதம், மேலே போன ஆசீர்வாதம், கீழே வந்த ஆசீர்வாதம், பட்டணத்தில் போன ஆசீர்வாதம், வெளியில் வந்த ஆசீர்வாதம், குடும்பத்தில் ஆசீர்வாதம், தொழில் ஆசீர்வாதம், எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது கேட்குறது? வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வருகையிலும் போகையிலும்னா வர்றப்போ மட்டும் போகிறப்ப மட்டும் இல்லை, வழியில் கூட எல்லாம் கவர் ஆகுது. அதுதான் சொல்கிறேன். உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்கள் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். 8 உன் களஞ்சியங்களும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். களஞ்சியங்கள்லாம் பேங்க் அக்கௌண்ட்டு, அதை கூட ஆசீர்வதிப்பான் இருக்காரு. உன்னை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பரிசுத்த ஜனம்னா வித்தியாசமான ஜனமாக உன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் இந்த உலகத்தில். பரிசுத்த ஜனம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. சட்டையில் பரிசுத்தம் இதில் அப்படி இல்லை. பரிசுத்த ஜனம்னா டோட்டலாக மற்ற ஜனங்களை காட்டிலும் வித்தியாசமான ஒரு ஐடென்டிட்டி உள்ளவர்களாக, இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அப்படி நிலைப்படுத்துவார் என்றார், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் என்றார். அப்புறம் சொல்கிறார், தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதி. எத்தனை தடவை சொல்லியிருக்கார் பாருங்க, கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம், கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்க கர்த்தர் தம்முடைய பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவனாய் இருப்பாய். இருக்கீங்களா? அப்புறம் சொல்லியிருக்கு, நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய்.